ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகியசிங்கர் திருவடிகள் சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸின் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியேம்பை சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 யுவதேச பெருமாளை எல்லாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய மற்றொரு முக்கியமான தலம் திரு பரமேஸ்வர விண்ணகரம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான கலை பெட்டகமாகவே காட்சி தரக்கூடிய கோவில். இதை வரலாற்று ஆய்வாளர்களும் மிக சிறப்பாக போற்றி எழுதி துதித்திருக்கிறார்கள். மாணவர்கள் எல்லாம் காஞ்சிபுரத்திற்கு சென்றாலே இந்த பரமேஸ்வர விண்ணகரம் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திற்கு சென்று மும்மாட கோவிலாக விளங்கக்கூடிய அந்த கலை பெட்டகத்தை பார்த்து பார்த்து ஆனந்தப்படுவார்கள். அப்படி ஒரு வரலாற்று படைப்பாகவே இந்த கோவில் பேசப்படுகிறது. இந்த கோவிலை அமைத்தவர் பரமேஸ்வரவர்மன் என்று சொல்லக்கூடிய மகாராஜா. அவர்தான் பல்லவர்களில் முதல் மன்னன் என்றும் போற்றப்படுகிறார். திருமங்கையாழ்வார் 10 பாசுரங்களா இந்த கோவிலை மங்களாசாசனம் செய்திருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அற்புதமான ஒரு திருக்கோவில். இந்த கோவிலுடைய சிறப்பான வரலாறு என்ன என்று பார்க்கும் பொழுது, சிவபிரானை குறித்து பல்லவ மன்னன் கடுமையான தவம் ஏற்ற சிவன் அந்த தவத்திலே மகிழ்ந்து போய் கைலாசநாதரை வணங்கிய அந்த மன்னன், அந்த கைலாசநாதான சிவபெருமான் மிகவும் மகிழ்ந்து மகாவிஷ்ணுவான பெருமாள் வைகுண்டத்திலே இருக்கும் பொழுது காவல் புரிந்து வந்த பல்லவன் வில்லவன் என்று சொல்லக்கூடிய 2 ஒரு துவாரபாலகர்களையும் மகனாக பிறக்குமாறு செய்துவிட்டார். அவர்கள் இந்த பல்லவ மன்னனுக்கு மகனாக பிறந்து சிவநெறியில் இருந்தாலும் எம்பெருமானின் மீது கடுமையான பக்தி செலுத்தினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே தருணம் க்ஷேத்திர மகாத்மியம் சொல்லுகிறது, மும்மூர்த்திகளை அடைவதற்காக மலைமகளும் கலைமகளும் அலைமகளும் கடுமையான தவத்தை ஏற்ற அந்த தவத்தினுடைய நெருப்பு உலகங்களையே பொசுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்த பொழுது மும்மூர்த்திகளும் உடனடியாக தனது நாயகிகளை அழைத்துக் கொள்ள வேண்டும் என்று செல்கிறார்கள். அந்த 30 தேவிகளுடைய தவம் கடுமையாக இருக்க அத்ரி, பிருகு, குத்சர், வசிஷ்டர் போன்ற முனிவர்கள் எல்லாம் அவர்களுக்கு ஒரு அரண் போன்று விளங்கி பாதுகாக்கிறார்கள். பெருமாளோ சிவபுரானோ பிரம்மாவோ தங்கள் நாயகியரை நெருங்கவே முடியாமல் அப்படி ஒரு தவத்தினுடைய சுடர் தடுக்க ஏதேனும் ஒரு உபாயம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்த பெருமாள் ஒரு கந்தர்வ கன்னியை அனுப்ப, பரத்வாஜர் அதை கண்டு தன் மனம் மகிழ்ந்து போய் அந்த பெண்ணை பார்த்தவுடன் அவளோடு இணைந்து அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு ஸ்ரீயப்பதியான் பகவான் பரமேஸ்வரவர்மன் என்று பெயர் சூட்டி கலைகளை எல்லாம் கற்றுத் தருகிறாராம். அதனால்தான் கலை பெட்டகமாக மும்மாட கோவிலாக இந்த திருக்கோவில் உருவாகி இருக்கிறது. நின்றான், இருந்தான், கிடந்தான் என்று பெருமாள் நின்ற திருக்கோலத்திலும் அமர்ந்த திருக்கோலத்திலும் சழித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்காட்சியுமாக 3 விதமான நிலைகளிலே இந்த ஆலயம் காட்சி தருகிறது என்றால், இந்த பரமேஸ்வர வர்மனுடைய கலை நயத்தை, கலை ஆர்வத்தை எங்கனம் சொல்ல முடியும்? அது அற்புதமான ஒரு திருத்தலம். இந்த திருத்தலத்தில் தான் எம்பெருமான் அற்புதமான ஒரு மகிமைகளை எல்லாம் நிகழ்த்தியபடியினாலே இந்த பரமேஸ்வரவர்மன் அமைத்து தந்த இந்த விண்ணகரத்திற்கு அத்துணை மகத்துவம். பொதுவாக விண்ணகரம் என்றாலே அது விஷ்ணுவின் கிரகம் என்றுதான் காஞ்சி மகா சுவாமிகள் சொல்லுகிறார். எனவே இந்த விண்ணகரத்தை பார்த்தவர்கள் இது ஆலயமா அல்லது தேவர் உலகமா அல்லது வேறு ஏதேனும் தேவலோக செப்பியான் மயனார் விஸ்வகர்மாவால் உருவாக்கப்பட்ட ஒரு கலை பெட்டகமா என்று வியக்கத்தக்க வகையிலே அத்துணை அற்புதமான சிற்பங்கள் காண காண கண்போடி வேண்டும் என்பார்கள். கல்லிலே கலை வண்ணம் கண்டான் என்று இந்த கோவிலை பார்த்துத்தான் பாடியிருப்பார்களோ என்று ஐயம் நமக்கு எழுந்து விடுகிறது. ஒரு சொலவடை ஒன்று, அதாவது மாமல்லபுரத்திற்கும் இந்த ஆலயத்திற்கும் சுரங்கப்பாதை இருந்ததாக ஒரு கர்ண பரம்பரை செய்தியும் உண்டு. ஏனென்றால் பல்லவர் காலம்தான் தமிழ்நாட்டினுடைய கலை பெட்டக காலம் என்று பேசப்படுகிறது. மாமல்லபுரத்து சிற்பங்களும் அங்கிருக்கக்கூடிய பெருமாள் ஆலயமும் எப்படி கலைகளுக்கெல்லாம் சாட்சியாக விளங்குகிறதோ அதுபோல இந்த திரு பரமேஸ்வர விண்ணகரம் என்று சொல்லக்கூடிய 108 திவ்யதேச பெருமாள் 3 பெருமாளாக காட்சி தரக்கூடிய இந்த ஒரே திவ்யதேசம் காலத்தால் அழிக்க முடியாத கலை பெட்டகம் என்றுதான் சொல்ல வேண்டும். இதை
நிச்சயமாக எல்லோருமே சென்று சேவிக்க வேண்டும். ஏன், சாதி, இனம், மதம், மொழி என்று அனைத்தையும் கடந்து அனைத்து பிரிவினருமே இந்த ஆலயத்திற்கு செல்வார்கள். அந்த அளவுக்கு கலைகள் எல்லாம் அங்கே வடிவங்களாக, அற்புதமான சிற்பங்களாக, கோபுரங்களாக, இறை திருமேனிகளாகவே வார்க்கப்பட்டிருக்கும். எனவே இந்த 108 திவதேச பெருமாளிலே ஒரு அற்புதமான, ஆச்சரியமான, மகிமை பொருந்திய கலைத்தாயின் வடிவங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு திவதேசம் இருக்கிறது என்றால் அது இந்த பரமேஸ்வர விண்ணகரம். இங்கு வந்தால் யாரெல்லாம் இங்கு வர வேண்டும்? எல்லோரும் வர வேண்டும். குறிப்பாக கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள், ஓவியர்கள், எழுத்தாளர்கள், கட்டிடப் பணி செய்யக்கூடியவர்கள், சிலைகளை வடிப்பவர்கள், அவர்கள் எல்லோரும் வந்து தங்கள் பணியில் உயர்வதற்கு பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அப்படி வரும்பொழுது அவர்களுடைய வாழ்க்கை என்பது மேம்படும். இங்கு வந்திருக்கக்கூடிய கட்டிடக் கலைஞர்கள், தொழில்நுட்ப நிபுணர்கள், அவர்கள் எந்த கலையை பொருந்தியவர்களாகவும் இருக்கலாம். வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு மிகப்பெரிய உயர்வுக்கு சென்று விடுவார்கள். அப்படிப்பட்ட உயர்வை தரக்கூடிய கலை பெட்டகமாக, கலை பொக்கிஷமாக விளங்கக்கூடிய திரு பரமேஸ்வர விண்ணகரத்திற்கு, இந்த திரு பரமேஸ்வர விண்ணகரத்திற்கு நாம் சென்று மும்மாட கோவிலை சேவித்தால் நமக்கு வராத கரையும் வந்துவிடும். சிலர் பிற மொழிகளை பேச வேண்டும் என்று நினைப்பார்கள். சிலருக்கு தமிழ் தெரியும், சிலருக்கு ஆங்கிலம் தெரியும், சிலருக்கு ஹிந்தி தெரியும், சிலருக்கு கன்னடம், இப்படி பல மொழி வித்தகர்களாகவும் இருப்பார்கள். அதை பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் ஆசைகள், அது போன்ற மொழிகளை எல்லாம், பிற மொழிகளை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. இந்த தலத்து பெருமாளை வணங்கிவிட்டால் நாம் அந்த மொழிகளை எளிமையாக கற்கலாம். எனவே பாடம் போதிக்கக்கூடிய ஆசிரியர்களும் பிற மொழி பயிற்றுனர்களும் முக்கியமாக மொழி மாற்றம் செய்கிறார்கள் அல்லவா, அப்படிப்பட்ட பணியில் இருப்பவர்களும் கூட இந்த தலத்திற்கு வந்து வழிபாடு செய்தால் மென்மேலும் உயர்வு பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. எனவே திரு பரமேஸ்வர விண்ணகத்திற்கு செல்வோம், அந்த வைகுண்டநாதனை சேவிப்போம், நலம் யாவம் பெறும். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.